தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் ராக்கோ யோகேந்திரனுடைய டைரக்ஷன்ல ரக்ஷன், தீனா, முனிஷ்காந்த், மலினா போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் மறக்குமா நெஞ்சம். இந்த படம் நம்மளுடைய மெமரிஸை திரும்ப கொண்டு வந்ததா இல்லையா அப்படின்ற பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைனரை பார்த்துடலாம். ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நார்மலாக போகிட்டு இருக்க இவங்களுடைய லைஃப்பில் பேரிடியாக ஒரு செய்தி வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் இவங்க படித்த அந்த டைம் லைனில், அதாவது 2008 இவங்க எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க காலேஜ் லைஃப் அது இதுன்னு போயிருப்பாங்க. இந்த 2008 எழுதுன அந்த எக்ஸாம் செல்லாது, ஸ்கூல் ஃபுல் பாஸ் கொடுக்கணும் அப்படின்றதால ஒரு மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு உத்தரவு தராங்க. அதனால திருப்பியும் அந்த பேட்ச் பசங்க திருப்பியும் அந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு தராங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே எப்படி ஒன்று சேர்றாங்க, அதாவது ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே எப்படி ரீயூனியன் ஆகுறாங்க, இவங்க அந்த எக்ஸாமை எழுதுனாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் நடக்கிற எமோஷன்ஸ், அந்த லவ், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த படம் முழுசா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க எழுதுனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு புது விதமான ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போறோம்டா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இளைஞர்களை மையப்படுத்தி எடுத்த ஒரு கதையாக தான் இது இருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் தீனாக்கும் ரக்ஷனுக்கும் இருக்க அந்த காம்பினேஷன், காமெடி எல்லாமே ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எப்பவுமே காமெடி ரோலில் வர முனிஷ்காந்த் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோலாக பண்ணியிருக்காரு. அதுவும் பார்க்க ஒரு வித வித்தியாசமாக தான் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நினைச்ச ஸ்வேதா வேணுகோபாலாக இருக்கட்டும், மதீனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ரோல் என்னவோ அதை ரொம்ப அற்புதமாக கச்சிதமாக பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோடைய ஆரம்பத்திலிருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளுடைய ஸ்கூல் மெமரிஸில் எப்படி எப்படிலாம் இருந்தோமோ இப்போ எப்படி எப்படிலாம் இருக்கோமோ அப்படின்றத தான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஆக்டிங் பற்றி பேசணும் அப்படின்ட்டுனா, கண்டிப்பாக தீனாவும் ரக்ஷனும் சேர்ந்து வர அந்த காம்பினேஷனில் இருக்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ரக்ஷனை விட தீனா ஒரு படி மேலேயே ஜொலிக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்ல முடியுமே. இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஆக்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, ரக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்னும் 2-3 பேராக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சது. இந்த படத்தோடைய டெபியூட்டன் டைரக்டரான ராக்கோ யோகேந்திரன் இன்னும் இந்த படத்துக்காக ரைட்டிங் ஒர்க்லையும் ஸ்க்ரீன் பிளே ஒர்க்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் மெருகேற்றுற அளவுக்கு புது விஷயங்களை எதனா கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம மீம் டெம்ப்ளேட்டில் பார்க்குற மாதிரியான பல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டேனா அன்றைக்கி ஒரு மீம் டெம்ப்ளேட் 4-5 வரும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களே தான் திருப்பியும் அதில் லூப் ஆகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டைலாக்ஸை பற்றி பேசணும்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கோ இப்போ ஒரு நல்ல டைலாக் இருந்ததுன்னா அதை நிறைய பேர் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற அளவுக்கோ இந்த படத்தில் எதுவுமே இல்லை. தீனாவுடைய காமெடினால இந்த படம் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இருந்ததுன்னு தான் சொல்ல முடியுமே. இதை தாண்டி இந்த படத்தோடைய மியூசிக்கை பற்றி பேசணுன்னாலும் பெருசாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியோ புதுவிதமாக ஏதோ ஒரு மியூசிக் இருக்கா, ஸோ இல்லை இந்த படத்தில் புதுசாக எதனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது மியூசிக்காக இருந்தாலும் சரி, டைலாகாக இருந்தாலும் சரி. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கதை ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஸ்கூல் லைஃப்பை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்றது. ஸோ இதில் புதுசாக என்னெல்லாம் பண்ணணும், புதுசாக எப்படிலாம் காமிக்கணும் அப்படின்றதுல டேரக்டர் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னுமே ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணுமே. இந்த படத்தோடைய ஹீரோயினுமே சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இவங்க முன்னாடி இருக்க அந்த ஸ்டோரிக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோர்ட்ல என்ன நடந்தது, அப்புறம் லிண்டோஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும், அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் இந்த படத்தோடைய முடிஞ்சதுக்கு அப்புறமே இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க பல விஷயங்கள் என்னடா இது முடிஞ்சதுக்கு அப்புறமே இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கதைக்குள்ளேயே எடுத்துட்டு மொத்தமாகவே ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக பெட்டராக வந்திருக்கும் அப்படின்றத எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டெபியூட்டன் டைரக்டரான ராக்கோ யோகேந்திரனா இருக்கட்டும், ரக்ஷனா இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்களை புதுவிதமாக அதனால் வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆக்டிங்லேயும் சரி, டைரக்ஷன்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, கதையிலையும் சரி. ஸோ இவங்களை புதுவிதமாக எதனா காமிச்சிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ண வச்சது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா 2வது படங்கள், இப்போ 2 பேருமே 2வது படம் எதனா லீடாக பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வெறித்தனமாக தான் பண்ணுவாங்க. ஸோ யாருமே முதல் படத்திலே பெரிய ஆள் ஆகிட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் படத்தில் பெருசாக தென்படுச்சே தவிர புதுவிதமான விஷயங்கள் இல்லாததால் தான் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.